போகேன் பாதையிலே திரும்பி வந்தேன் தனி மரமா வாழ்க்கை வரலாறு ஐயா, இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு. ஒரு வேலை தானே பொருத்தமா ஒரு நாட்டை யார வேண்டிய இப்படி நாட்டை இழந்து தாய் தந்தை பிரிந்து உடல் பிறந்த தங்கை பைத்திய முத்தி போச்சு ஐயா. அண்ணா பாய் பேர் மேற்பட்ட பைத்தியமா ஆவரான்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே பால் டாயில் ஊற்றி அவளை சாப்பாடு உண்மை ஒரு துத்துக்கிட்டி நட்டார அங்க இருந்தா தானே கிடைக்கிறதுக்கு பட்டா பட்டா லால் பட்டா டீ கீழ்பாக்கத்துக்கு சேகரத்துல எங்க 14 பேர் இப்ப கீழ்பாக்கத்துல சேர்த்து அவளால நாங்க பைத்தியம் ஆயிடுவோம் படுது. எப்படியோ அந்த அண்ணா சுருப்பாய் 10 ரூபாய் சுருப்பாய் பைத்திய முத்தி போச்சு தங்கத்துக்கு. இதற்கு காரணம் யார் தெரியுமா? அப்புறம் பைத்தியா வேற எனக்கு சாவடிக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் எந்த படுபாவி தெரியலையே. அண்ணா குத்தி பால் குடினா கோயிலுக்கு பால் குடினா பால் இங்கதான் பால் கட்டி வச்சுக்கணும். ஏய் அம்மா உட்கார் பைத்தியமே உட்கார். தாக்கறக்க பொட்டை பெட்டை. ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் நீங்கள். அன்று நடந்த கதையை வழியார கேட்ட பிறகு கல்லில் இருக்கும் தேரைக்கும் கண்ணானது கடந்து முண்டை அங்கல முட்டியை போட்டு சாப்பிட்டு வச்சிருவோம். ஓடி போய் நாய் ஏதாவது கழிக்கிட்ட போ போ இப்படியே போ. பைபாஸ் ரோடு நடந்து போ. எவனா பைத்தியக்காரி ரோடு கொடுத்துட்டு போவோம் போ. ஐயா எனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? என் தங்கச்சி பைத்தியம் தெரியலையா முதல்ல? ஐயா இந்த சத்தியபுரி நாட்டில 3 செல்வங்களாக பிறந்த நீங்கள் இரு பார்வையும் மற்ற
உடன் பிறந்த தங்கை உங்களுக்கு குடிப்பதற்காக தண்ணீர் கொண்டு வருவதற்காக சென்றார். ஐயா, அம்மன் ஆலயத்திலே அமர்ந்திருந்த உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வர சென்ற உன் தங்கை முத்தழகியை கற்பழித்து பைத்தியமாக ஆக்கியது யாரு? அந்த உண்மையெல்லாம் தெரிந்தவன் அந்த ஐயா. அந்த படுபாவி யாரையா? அந்த படுபாவி யாரையா? அந்த படுபாவி யாரு? அந்த படுபாவி யாரு? இந்த கம்பெனில அவன் மட்டும் தாங்க வெள்ளையா இருப்பான். ஆள் இப்ப பெட்ரோல் மக்களை வேலை செய்யற மாதிரி பண்ணிட்டு போட்டு இருப்பான். உங்களுக்கு பார்வை இருந்தா பார்த்திருப்பீங்க. நீங்க படித்தவர்கள். அவன் உருவங்களை சொல்கிறேன், அப்படி உங்க நினைவால் கொண்டு வாருங்கள். பரட்ட முடி. நீங்கள் வெளிநாட்டில் படிக்கும் பொழுது சினிமா படம் பார்த்தீங்களா? யோகி பாபுன்ற ஒருத்தர் இருப்பார். இந்த பாய சுத்திக்கலாம். ஐயா, ஐயா, உன் தங்கை எவ்வளோ முட்டை அண்ணா காபி அரிசி என்ன கூட என்ன உள்ள கோயம்புத்தூர் அப்படி அரிசி உன் தங்கையை கெடுத்து வைத்தியமாக ஆக்கியது ஐயா. இந்த பைத்தியம் என் தங்கச்சி என்னடா தவறு செய்தான்? என் தங்கச்சி என்னடா தவறு செய்தா? படுபாவி பச்சை மண்ணையா என் தங்கச்சி. என் தங்கச்சி நீ அடிக்கிறீங்களா? இந்த பாட்டு தெளிவுதான் என்ன பாட்டு? ஐயா, கவலை கொள்ளாதீர்கள் ஐயா. சொல்லுங்க முண்டா அண்ணன் ஐயா. உன் தங்கை முத்தழகியை கெடுத்து பைத்தியமாக ஆக்கியது நொண்டி அடிக்கிறா. இந்த கானகத்தில் ஜெயிக்கூடிய இந்த கருகாலம் தான் ஐயா. இந்த கரிகாலம் தான் என் தங்கையின் வாழ்க்கை சீரழித்த படுபாவி வந்தானா? பால வழி கிடையாது. ஓடி வந்தே தாயகோ கொலை கொள்ளை கற்பழிப்பையா ஈடுபட்டு விட்டு கற்பழித்தவங்க தங்கையா திருமணம் செய்வீங்க. என் தங்கைக்கு வாழ்க்கை தருகிறா, அதுவே எனக்கு போதுமானது ஐயா. என் தங்கைக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து விட்டாலே போதும். இருந்தாலும் நீங்க தான் சென்று விட்டீர்கள் அத்தா. வெளிநாடு சென்று பட்டங்கள் பிடித்து தாய்நாடு சென்ற தாய் தந்தை கூறி முறைப்படியுடன் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று பார்த்து தந்தேனே. என் பாசத்தை தேடி தந்து என் பாசம் தந்த பரிசை பார்த்தையா. இரு கண்களும் தெரியாமல் அனாதியாக குருடனாக அழைகின்றேன் அம்மா. ஆமா அத்தான், அது யாரது? அவதாய தங்கச்சி பச்சமாக அழைகிறம்மா. ஐயா, உனக்கு அண்ணி ஐயா, உனக்கு அண்ணி 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 அத்தான். இந்த நிலைமைக்கு காரணம் யாரத்தான்? எப்படியோ என் தங்கைக்கு வைத்தியம் தெரியணும். அந்த காட்டு பண்ணி சும்மா விடக்கூடாது. எனக்கு கண்ண குணமாகணும். ஏதாவது மார்க்கம் இருந்தா சொல்லுங்க ஐயா. ஐயா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர் இரு பார்வையும் இழந்திருக்கிறார். உன் தங்கையின் நாட்டு இளவரசி பைத்தியமாக ஒரு நிலையா எல்லா பொருளும் உசார வச்சுங்க. என்னது என்ன பைத்தியமாக மனநோயால் பாதிக்கப்பட்ட புயல் ஓய்ந்த பிறகு ஒன்றிருக்கும் இடமெல்லாம்
அந்த குமரன் இருக்கக்கூடிய இடம். என்ன கூத்தாங்க? அந்த கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் அந்த முருகனை வணங்கினார் விட்டுடுங்க எங்க நாத்துல விட்டுடுங்க. நம்முடைய குறையெல்லாம் தீரும் ஐயா. ஏய் வைத்தியமாக்கணும்ல போய் புடி அவளை அங்க போயிட்டா நான் போயிடுவேன், இப்படியே சொஞ்சிக்கிட்டே போயிடுவேன் நான். பாவி. போயிட்டாரா வருவான்டாவா அட பாவி ஒத்தாகுது போ. பேரு என்ன? பேரு என் பேர் தான் சாப்பிடணும். ஏ தோபர் கல்யாணம் பிடிச்சிருக்கேன். நீங்க வந்தா தான் நாங்க நடக்க முடியுங்களா? அப்ப வச்சு மொழி தேடி அவர் கையில நீ சாட்டி அமைச்சுக்கிட்டு எல்லாம் சொஞ்சினே தான் மாறாடி கட்டிக்க பொண்டாட்டி ஆனா காரி வாடா. இல்லன்னா இவரை ஈத்துன்னு ஓட்டுவேன் நானு. எனக்கு கட்டிக்குவேன். நான் சோய் பண்ணுவேன் நானு. இல்லன்னா நான் வந்து அதனால நீ தலை கல்யாணம் பண்ண நீ வந்தா தான் வருவேன். நீ வந்தா நான் வரமாட்டேன் போயிடுவேன். என் தங்க வாடா என் செல்லம் என் சேட்ட ஐயோ கடவுளே நொண்டி நாடு மலை மட்டும் வாயாங்க வாமா வாமா என் கண்ணுவா சாக்லேட் பட்டு குஞ்சுவா, கேட்டு குஞ்சுவா, சல்ல குஞ்சு, கருப்பு குஞ்சு, உனக்கு இஞ்சி வச்சு சூப் எடுத்து தருவாமா. ஜெவலியா கொண்ட இது எங்க குஞ்சு கொடியா இந்த வாடிட்டு அடிச்சிருவங்க வா நம்ம ரெண்டு பேரும் காலையில ஐயா அந்த பால முருகனை வணங்கினார் உனக்கு பார்வையும் உன் தந்தை பைத்தியம் தீரும். அண்டவா இறைவா கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகா குகா உன்னை வணங்காத நாளே கிடையாதே ஆண்டவா. இரு கண்களும் தெரியாமல் குடனாக அழுகிறேனே, என்னை காப்பாற்ற மனமே கிடையாதா முருகா இறைவா. சொல்லாத நாள் இல்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான அமுதே நின் செயலாமே. ஆண்டவா உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான அமுதே செல்வமில்லாமே.
உன்னை சொல்லாத நாளில்லை உடனே வடிவேலா அதவா முருகா கண்ணா கல்லாத எல்லோரி உள்ள ஒரு ஆலயமோ கல்லாத எளியோரின் உள்ள ஒரு ஆலயமோ கல்லாத எளியோரின் உள்ள ஒரு ஆலயமோ கடலாறு படை வீசும் நிலையான ஜோதி உன்னை சொல்லாத நாளில்லை உன்னை சொல்லாத நாளில்லை தொடர்ந்து வடிவேலா அடவா அன்பும் அறநெறியும் அறப்பு புகப்புமான அரகரமால் வருகா உன்னை அடிதின தொழுதினமோ உன்னை சொல்லாத நாளில்லை சுடமிகை வடிவேலா சுவையான ஊதி செந்தமிழால் உன்னை சொல்லாத நாளில்லை சுடமிகை வடிவேலா சுடர்மிகும் வடிவேலா முருகா அப்பனே கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே கற்பனை என்றாலும் கட்டிலை என்றாலும் கந்தனி உன்னை மறவே கற்பனை என்றாலும் கட்டிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே அற்புதமாகியே அரும்பெரு குடனே அற்புதமாகியே அரும்பெரு குடனே அருமறை போற்றிடும் கருணையின் கடலே அருமறை போற்றிடும் கருணையின் கடலே கற்பனை என்றாலும் கட்டிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே நிற்பதும் நடப்பதும் உன் செயலாரி நிற்பதும் நடப்பதும் நின் செயலாரே நிற்பதும் நடப்பதும் உன் செயலாரி நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாரி நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாரே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாரி கற்பதெல்லாம் உன் கனிமொழியாரி கற்பதெல்லாம் உங்கள் கனிமொழியாரே கற்பதெல்லாம் உன் கனிமொழியாரி காண்பதெல்லாம் உன் கண்விழியாரி காண்பதெல்லாம் உன் கண்விழியாரி கற்பனை என்றாலும் கட்டிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே கந்தனே உடை மறவே கந்தனே உடை மறவே கந்தனே உடை மறவே நாங்கள் கத்தி கதறுவது உன் காதுகளுக்கு கேட்கவில்லையா?
உடைய காது செவிடாகி விட்டதா? உடைய இதய கல்லாகி விட்டதா? உடைய கண்கள் குருடாகி விட்டதா? ஆண்டவா மகனே ஆண்டவா குண்டி இருக்கும் இடம் இந்த குமரன் இருக்கும் இடம் கந்தன் கடம்பன் கதிர்வேல் பால சுப்பிரமணியன் ரோகரா ரோகரா முருகன் ரோகரா ரோகரா மகனே உனக்கு என்ன கொண்டது? ஆண்டவா பார்த்தனையா, ஒரு சதிகாரின் சூழ்ச்சியால் இரு கண்களும் இழந்து இப்படி அனாதியாக குடனாக நிற்கின்றேனே. எனக்கு கண்ணொளி தர வேண்டும் என்று உங்களுக்கு மனம் வரவில்லையா? நான் கத்தி கதவது கேட்கவில்லையா? என்ன விடுங்க, அதை விட என் தங்கை வாழ வேண்டிய வயது இப்படி பைத்தியமாக அலைகின்றாளே ஆண்டவா, அவளுடைய பைத்தியம் தெரிய வேண்டும் ஆண்டவா. நீங்கள் தான் ஆண்டவா அழகென்ற சொல்லுக்கு முருகன் இந்த முருகன் அப்படி இருக்கும் போது இந்த வேளவன் இப்போது உனக்கு 2 அழிவுகளை பெறுகின்றேன். பைத்தியம் பைத்தியம் தமிழ் கடவுள் முழு முதற் கடவுள் அந்த விநாயக பெருமான் தம்பியாக விளங்கக்கூடிய 6 படை வீடிலே அவதாரம் செய்தவர் முருகக் கடவுள் அவதாரம் செய்திருக்கிறார். பைத்தியமே வணங்கம்மா வணங்கு. பைத்தியம் நல்ல ஒரு முருகர் பாட்டு. பைத்தியத்துக்கு கற்பூரம் வைங்களாம்பா வைங்களாம்பா, அது பைத்தியம் தீர. ஐயோயோ நம்ம அம்மா மா முருகா மாதாவின் கோவில் இல்ல. மாதா தானே? ஐயோ கடவுளே. மகனே மகனே இந்த குமரன் இப்போது உனது பைத்தியத்தை தெரிய வைக்கின்றான். வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு. கடவுளே இப்ப பைத்தியத்தை எப்படி ஆகிட்ட பைத்தியமாவே இருந்திருக்கலாம் பொழுது. அம்மா தண்ணீர் எடுப்பதற்காக நீ வந்தாயா? உன்னை வழிமறத்தது யார் தெரியுமா? உன்னை கெடுத்து பைத்தியமாக ஆக்கியவன் பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறார்கள். தெருவில் போய் நீ கல்யாணம் பண்ணிக்காத என் தலையில கட்டலான்னு பாக்குறியாப்பா? தவறு செய்தவர்கள் முருகா இரு பார்வையை கொடுத்திருக்கிறார். மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்த இந்நாட்டு இளவரசி முத்தழகியின் உயிரை காப்பாற்றிருக்கிறார். கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடம். அன்று நாண படத்துக்காக பழனியிலே ஆண்டியாக நின்றார். சூழரை சம்மாரம் செய்து சுப்பிரமணியனாக நின்றார். ஈசன் கண்ணிலே தோன்றி 6 கமலத்தில் உருவாக பிறந்த 6 முகக்கடவுள் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்த கார்த்திகேயன் கந்தன் கடம்பன் கதிர்வேலன். ஆண்டவா உன் புகழை பாட 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 எங்கள் மனமானது குளிரவே குளிராது. அணிதினமும் சதா நேரமும் முருகா 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 என்று குரல் கொடுத்த அவைக்கு நல்லது ஒரு கனியை கொடுத்தார். இந்த கிராம மக்கள் இந்த தைப்பூச திருநாளிலே இந்த இளைஞர்கள் விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அழகாக உனக்கு ஆலயம் அமைத்து பால முருகனாக அவதாரம் செய்து இந்த பாமர மக்களுக்கு யாவல் பில்லி சூனியம் வராமல் எதிராளி மந்திரங்கள் வராமல் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் கல்வி அறிவு குறைவாக உள்ளவர்களுக்கும் எப்படி அருணகிரி நாதர்களுக்கு உன் வேலினா நாவிலே எழுதி முக்தை தரு பக்தி திருநகை என்று திருப்புகழ் பாட வைத்தாயோ, அதே போன்று இந்த மக்களை நீதான் காத்துக் கொள்ள வேண்டும். இந்த மக்களை நானே காத்து ரட்சிக்கின்றேன். ஆண்டவா தங்கமயம்
முருகன் சன்னிதானம் சாத்திமயம் முருகன் எழில் கோலம் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாத்திமயம் முருகன் எழில் கோலம் அங்கமெல்லாம் மாணிக்கவும் பராகம் அங்கமெல்லாம் மாணிக்கம் பராகம் அங்கே ஆயிரம் சூரியன் ஒளி வீசும் அங்கே ஆயிரம் சூரியன் தங்கமயா முருகன் சன்னிதானோ சாத்திமயம் முருகன் எழில் கோலம் கருணை மடை பொழியும் கருவிடிகள் அந்த காட்டில் தோன்றுவது முருகா நாள பண்டிதா தந்தா பால முருகையா கருணை மழை பொழியும் கருவிடிகள் அந்த காட்டில் தோன்றுவதும் பெருவடிகள் அமுதம் கூடி வரும் திருவடிகள் அமுதம் கூடி வரும் திருவடிகள் அவை அடைக்கலும் என்பார்க்கோ புதுநிலைகள் அவை அடைக்கலும் என்பார்க்கோ புதுநிலை தங்கமயம் முருகன் சன்னிதானோ சாத்திமயம் முருகன் எழில் கோலம் எழில் கோலம் எழில் கோ வெற்றிவேல் முருகனுக்கு. அம்மா அம்மா எங்கம்மா போறேம்மா? பொம்பளைங்க உட்காருமா, ஆம்பளை போய் சாணி தெளிக்கிட்டான். இந்த சத்தியபுரி நாடு அழிவதற்கான காரணம் யார் தெரியுமா? முருகா, எல்லார் குறையும் தீர்த்து வச்ச 1050 ரூபாய் பில்லு கட்டிட்டு பணம் குழந்தைங்க அடுக்கிற முருகா. எப்படியா முண்ட பில்லு கொடுப்பான்னு பார்த்தா டாபர் மாமா வேலை கொடுத்தா ஒரு ஊரா என்ன நாடகம் முடிச்சுட்டு போனதோ போறான் பச்சா கரண்ட் பில்லு கட்டின டாபர் மாமான்றாங்க. இப்பேற்பட்ட சொல்லுக்கு ஆளாக்கண அவன் விடக்கூடாது. நீ கல்லாத அமர்ந்தரு, அவனை நான் கொண்டாரு. ஏ செவியா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி உரிமை சித்தாட கட்டிக்கிட்டு சௌத்தோரம் தள்ளிக்கிட்டு 10 நாள் சிங்கு வச்சுக்கணும். அந்தாட பார்த்து அசத்து போயிருந்தாலும் மனை தேடி மச்சா வர போறோம் சீக்கிரமா கூட்ட ஊட போறோம், நாங்க போறோம். என்ன செனாத்து வந்து ஆமா தமிழ்நாட்டுக்கு போகணும். ஆம்பளைக்கு 5 பேர் தான் வேணும். இத்தாலி நாடா இஷ்டமா இருந்தா வாங்க, நான் போயிட்டு வரேன். டாட்டா பாய். செய்யணும் முருகனா, நீ செய்யணும் பைத்தியமாவோட. எங்க போற? ஆமா பாவி என் வாழ்க்கை நாத்தனாரே. யாரு மூஞ்ச பாரு நல்லா போட்டா. அது இவ யாரு? அவங்க நான் யாரு? என்ன எங்க அம்மா இப்ப பேய சொல்றீங்க? என் மாதிரி பேய அம்மா இவனுக்கு கண்ணு தண்டிச்சம்மா. மகனே, அந்த படுபாவிக்கு சரியான தண்டனை நீதான் கொடுக்கணும். மகனே, ஆமா அவன் செய்யாத தவறை
அவள் செய்துவிட்டால் இந்த மக்களும் எனது பிள்ளைகளும் அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது. இந்த பால முருகன் இப்போது உனக்கு ஒரு சாவு தருகின்றேன். என்ன தெரியுமா? பெண்களுக்கு மாதத்தில் 3 மாத விடா, ஆனால் நீ செய்த தவறுக்கு மாத பூரா விடா. அப்பா முருக பெருமானே, தேவடா. ஐயோ, அப்பா இத அடக்க முடியாதா கடவுளே? ஒரு மாட்டு வண்டி களிமண்ணு தான் வாரியாங்கல. பேம்பஸ் எடுத்துட்டு வாடா. நீ குவாய்ந்த தேவடியா முண்ட என் பணத்தை வாங்கிக்கிற கொடுக்காதே போறாள குத்து முருகாவல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. நான் சாகறேன்டா. தேவடியா, நான் இதுக்கப்புறம் யாருக்கிட்ட அப்புறம் மாமா வேலை பார்ப்பணும்? அம்மா தாய்மார்களே, இந்த பாவி தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இப்பேற்பட்ட தவறு செஞ்சுட்டம்மா. தேவடியா தெரிஞ்சுட்டு இருக்கிறாம்மா. இந்த கொஞ்ச பாவி யாரு சமுதாயத்துல வாழ கூடாதுமா. தெரியாமல என்ன தரிய போற? அதனால என்ன போன்ற பாவியா இருக்க கூடாது. நான் போயிட்டு வரேம்மா. டாட்டா, நான் போயிட்டு வரேம்மா. இந்த எல்லாம் வல்ல பாலமுருகர் ஆலயத்திலே தரணி